we are going to discuss about chemical property of chlorine. Chemical property of chlorines. So action with metal, action with metals and non-metal. Yeah. Chlorine chemical property. Chlorine's action with metals and non-metals. Yeah. First one, metal. What is this metal? Sodium is a metal. And Fe, iron metal. Aluminium metal. Copper. So இது கூடலாம் chlorine react பண்ண போகுது. So சோடியத்தில் வேலன்சி வந்து 1, alkali metalங்கிறதுல +1 oxide state வேலன்சி 1, Fe with 3, இதுக்கு வந்து இது அலுமினியம் வேலன்சி 3, காப்பருக்கு வந்து 2. ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ண போகிறோம். ஸோ chlorine Cl2, chlorine Cl2, chlorine Cl2. ஸோ react பண்ண போகுது. தட் இஸ் இது எல்லாமே metals, எல்லாமே அது metals react பண்ணோம்னா ஃபார்ம் ஆகும். ஸோ இதோட வேலன்சி சொல்லியிருக்கேன் 1. Clோட வேலன்சி எப்பவுமே 1 தான். Cl வேலன்சி எப்பவுமே 1 தான். ஸோ இப்போ NaCl தான் ஃபார்ம் ஆகும். சோடியம் குளோரைடு தான் ஃபார்ம் ஆகும். சோடியம் குளோரைடு. ஸோ இதே FeUCl சேர்ந்தால் Feயோட வேலன்சி அது 3 சொல்லியிருக்கேன். ஃபெரிக் குளோரைடு. இதுக்கு 2 இருக்குது, 3 இருக்குது. 2 இருந்தால் ஃபெரஸ், 3க்கு இருந்தால் ஃபெரிக் குளோரைடு ஃபார்ம் ஆகுது. ஸோ அதே சேம் அலுமினியத்தோட வேலன்ஸ் கன்ஃபார்ம் 3 தான். பி பிளாக் எலிமெண்ட்ஸ் வந்து AlCl3. இதோட வேலன்சி 1, இதோட வேலன்சி 3. அலுமினியம் குளோரைடு. காப்பரோட வேலன்சி என்னது 2, CuCl2. இதுக்கு 2 வேலன்சி இருக்குது. 1 இருந்தால் குப்ரஸ், 2 இருந்தால் குப்ரிக்கு. ஸோ இதான் இதுமாரி காம்பவுண்ட் ஃபார்ம் ஆனது. இதுதான் மெட்டலோடைய ரியாக்ஷன், மெட்டல் வித் குளோரின்ஸ். இப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணலாம். how many Na here? 1, இங்கே 1. ஸோ ப்ராப்ளம் இல்லை. Cl2 இருக்குது. ஸோ இங்கே 2 போட்டுடலாம். ஸோ அப்போ இங்கேயும் 2 போட்டுக்கணும். இதே கொஞ்சம் நெக்ஸ்ட்டு FeCl3 பார்த்தீங்கன்னா இங்கே Fe1, இங்கே Fe1 தான். ஆனால் இங்கே Cl3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இப்படி ஆட் நம்பர் ஈவன் நம்பராக இருக்கும்போது, இங்கே ஈவன் நம்பர் இங்கே ஆட் நம்பராக இருக்கும்போது என்ன செய்யலாம்? கிராஸ் மல்டி பண்ணிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய 2 இங்கே போட்டுக்கலாம், இங்கே இருக்கக்கூடிய 3 இங்கே போட்டிங்கன்னா 6 மாறிடும். ஓகே. ஸோ இங்கே Fe வந்து 2 இருக்குது. ஓகே, ஈக்குவேஷன்ஸ் பேலன்ஸ் ஆகிடுது. நெக்ஸ்ட் அதே சேம் மெத்தட் தான். இங்கேயும் அப்படியே இங்கே 3 போட்டுருங்க, இங்கே 2 போட்டு, ஸோ அப்போ இங்கே ஒரு 2 போட்டுக்கலாம். ஸோ இங்கே கரெக்டாக ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிருக்கு. ஸோ இது என்னது? குளோரின் ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். ஓகே, இதெல்லாம் என்னது? மெட்டல்ஸ். action of chlorine with metals. இதே நான் மெட்டல்ஸ். இப்போ நான் மெட்டல்ஸ் லைக் தட் ஹைட்ரஜன், here Cl2, what it says to form, okay, hydrogen non metals. அடுத்து இருக்கு போரான், சல்ஃபர், ஒயிட் பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி. ஸோ இதெல்லாம் மெட்டல்ஸ், இதெல்லாம் நான் மெட்டல்ஸ். ஸோ இது எல்லாருமே குளோரின் ரியாக்ட் பண்ணுது. Cl2, 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 Cl2 plus Cl2. ஹைட்ரஜன், போரான், சல்ஃபர், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி இதெல்லாம் நான் மெட்டல்ஸ். இதெல்லாம் பி பிளாக் எலிமெண்ட்ஸ். மோஸ்ட்லி எல்லாமே பி பிளாக் எலிமெண்ட்ஸ் எக்ஸப்ட் ஹைட்ரஜனை தவிர. ஓகே, எல்லாமே நான் மெட்டல்ஸ். ஸோ ரியாக்ட் வித் குளோரின். ஸோ இதோட வேலன்சி வந்து இதோட வேலன்சி 1, இதோட வேலன்சி வந்து 3, இதோட வேலன்சி வந்து 2. ஸோ இதோட வேலன்சி வந்து 3, இதோட வேலன்சி 3 தான். இது மூணுமே வேலன்சி 3 தான். ஹைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக் எல்லாமே சேரக்கூடாது. ஸோ இப்போ ரெண்டு சேர்ந்தால் அது HCl தான் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டு சேர்ந்தால் போரான் ட்ரைக்ளோரைடு தான் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, இது ரெண்டு கம்பைன் ஆனால் ஒரு டிஃப்ரெண்டான டைசல்ஃபர் டைக்ளோரைடு ஃபார்ம் ஆகும். டைசல்ஃபர் டைக்ளோரைடோட நேம் இது மட்டும் ஸ்பெஷலாக இருக்கும், S2SL2. ஓகேயா, டைசல்ஃபர் டைக்ளோரைடு. ஸோ இது வந்து PCl3, இது AsCl3, இது SpCl3. ஸோ இதோட வேல்யூ ஒரு ΔH எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனோட ΔH வேல்யூ, ΔH ஈக்குவல் டு ரியாக்ஷன் மட்டும் -44 கிலோ கலோரி ஹீட் வந்து ரிலீஸ் ஆகும். கிலோ கலோரி ஹீட்டு லிபரேட் ஆகும் இந்த ரியாக்ஷன் மட்டும். ஓகே, இப்போ ஈக்குவேஷன்ஸ் பேலன்ஸ் பண்ணலாம். ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 2 போடுறோம், ஏன்னா 2 ஹைட்ரஜன் 2 Cl.
இங்கே 3 இருக்குது. ஸோ அப்போ கிராஸ் மல்டி இங்கே 3யும் இங்கே 2 போட்டு இங்கே 2 போட்டுக்கலாம். இங்கே 2 மட்டும் போட்டால் ஓகே 2. அடுத்தது 4 இங்கே பார்த்தீங்கன்னா Cl2 இங்கே அதுமாரி என்ன செஞ்சுக்கலாம், இங்கே 3யும் இங்கே 2 போடலாம். ஓகே இங்கே 2 இருக்குது Cl இருக்குது, பட் இங்கே 4 இருக்குல்லையே பாஸ்பரஸ், ஸோ அதில் இங்கே 4 போட்டுருங்க. இப்போ நான் 12 ஆயிடுது. ஸோ இங்கே 6 போட்டுக்கலாம். 12 Cl, ஸோ அதில் 10. ஸோ அதே இங்கே சேம் தான், இங்கே 3 இங்கே 2 இங்கே 3. ஸோ இங்கே அதே சேம் போட்டுக்கலாம். சாரி 2 இங்கே 3 இங்கே 3 வருது இல்லையா, அதில் இங்கே 2 என்ன வச்சுக்கலாம், இங்கேயும் 2 போட்டுக்கலாம். ஸோ இதான் ஈக்குவேஷன்ஸ் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் என்னது நான் மெட்டல்ஸ் சொல்லக்கூடிய இது எல்லாமே நான் மெட்டல்ஸ். நான் மெட்டல்ஸ் வந்து எப்படி குளோரின் கூட ரியாக்ட் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் வந்து அஃபினிட்டி ஃபார் ஹைட்ரஜன்ஸ். அஃபினிட்டி ஃபார் ஹைட்ரஜன், ஹைட்ரஜனுக்கும் குளோரினுக்குள்ள அஃபினிட்டி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஹைட்ரஜன் அஃபினிட்டி ஃபார் தி ஹைட்ரஜன். அஃபினிட்டி ஃபார் ஹைட்ரஜன் அப்படின்னா when bond with turpentines it form the carbon and turpentine அப்படின்னா C10 H16 இது வந்து குளோரின் கூட ரியாக்ட் பண்ணுறோம். ஓகே குளோரின் கூட ரியாக்ட் பண்ணுறோம். ஸோ அஃபினிட்டி ஃபார் ஹைட்ரஜன், ஹவு many hydrogen here, ஒரு டர்பண்டைன்கிற ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், டர்பண்டைன் ஓகே C10 H16 had react with the chlorine. What happen, affinity, இந்த குளோரின் வந்து ஹைட்ரஜனை அட்ராக்ட் பண்ணிக்குது. அதான் அஃபினிட்டி அப்படிங்கிறது ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடியது, ஈர்த்துக்கிறது. குளோரின் அட்ராக்ட் தி அஃபினிட்டி தி ஹைட்ரஜன். how many hydrogen here, 16 hydrogen. so 16 plus 16 HCl ஃபார்ம் ஆகுது. HCl சேர்ந்தா HCl தான் ஃபார்ம் ஆகும். எப்படி HCl சேர்ந்தா H2Cl2 சேர்ந்தாலும் HCl தான் ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த HCl2 சேர்ந்தாலும் என்ன செய்யும், HCl தான் ஃபார்ம் ஆகும். how many hydrogen here, 16. ஸோ 16 HCl போட்டுருக்காங்க. ரிமைனிங் யார் இருக்கா, 10 ஹைட்ரஜன் இருக்காங்க, 10 கார்பன் இருக்காங்க, 10 கார்பன்ஸ், 10 கார்பன் ப்ளஸ் 16 HCl. டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ தட் இஸ் அஃபினிட்டி. ஸோ இந்த குளோரின் வந்து ஹைட்ரஜனை அஃபினேட் பண்ணிக்குது. ஸோ கார்பன் மட்டும் தனியாக இருக்குது, 10 கார்பன் டு ஃபார்ம் தி கார்பன் அண்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணணுமா, இங்கே 10 இதில் how many Cl 16. ஸோ இங்கே என்ன செய்யலாம், 8 போட்டால் 16 ஆயிடுவான், அவ்வளோ. அதே சேம் டைம் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணுறோம். அதேமாரி வாட்டர் H2O ப்ளஸ் வாட்டர் Cl2. The chlorine in presence of water exposed to sunlight lost its color and smell. குளோரினுடைய கலரும் சரி அதோடைய ஸ்மெல்லும் சரி லாஸ் பண்ணும். இப்போ எக்ஸ்போஸ்டு சன்லைட் வாட் ஹேப்பன் ஹியர், இப்போ ஹைட்ரஜனை அஃபினேட் பண்ணும். how many hydrogen here, 2. ஸோ 2 H. how many hydrogen, ஸோ இங்கே HCl ஃபார்ம் ஆகிரும். இங்கே இருக்கக்கூடிய H வந்து அட்ராக்ட் பண்ணாவே HCl தானே ஃபார்ம் ஆகும். HCl அப்சர்வ் பண்ணிக்குது. ஓகே HCl அப்சர்வ் பண்ணிக்குது. மீன் யார் இருக்கா, O மட்டும் இது O2 லிபரேட் ஆகும். O2 லிபரேட், ஆக்சிஜனாக லிபரேட் பண்ணுது. லிபரேட் என்னது, ஆக்சிஜன் அண்டு HCl. தட் இஸ் அஃபினிட்டி ஃபார் ஹைட்ரஜன். இந்த Cl வந்து ஒரு காம்பவுண்டில் இருக்கக்கூடிய H மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கும். HCl அப்சர்வ் பண்ணால் HCl தான் ஃபார்ம் ஆகும். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய O வந்து O2 எலிமினேட் ஆகிடும். ஆனால் இங்கே கார்பனுங்கிறது மோனோ அட்டாமிக் ஆட்டம், தான் கார்பன் போட்டோம். ஆக்சிஜன் எக்ஸிஸ்ட் ஆச்சு டை அட்டாமிக் ஆட்டம். ஸோ அதனால தான் O2ன்னு எழுதுகிறோம். ஸோ இங்கே C2 போட்டுக்கலாம் சார் அப்படின்னு திங், ஏன்னா கார்பன் இஸ் ஏ மோனோ அட்டாமிக் ஆட்டம். ஹைட்ரஜன் மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கும், இதுவும் ஹைட்ரஜன் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ O is a O2 diatomic oxygen. Dioxins, it form the dioxin when chlorine present in the Cl2. Chlorine present in Cl2. So see, chlorine present in the water to expose to sunlight lost its color and smell. குளோரினுடைய கலரும் சரி ஸ்மெல்லும் லாஸ் ஆகும். இப்போ சன்லைட் எக்ஸ்போசர் ஆகும். இப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஆக்சிஜன் 2 இருக்குது, ஸோ 2 போட்டுக்கலாம். ஸோ கூட ஹைட்ரஜன் 4 ஆயிடுது, Cl2. ஸோ தட் இஸ் யுவர் மெத்தட்ஸ். ஓகே ஓகே இப்போ வந்து எக்ஸ்போசர் சன்லைட், exposed to sunlight, now it loses its color and smell.
கலர் அண்டு ஸ்மெல் லாஸ் பண்ணும். இப்போ அந்த chlorine present in the water exposed to sunlight, it loses its color and smell. இந்த பாயிண்ட்ஸ் எழுதுங்க. That is chlorine affinity for hydrogen. chlorine hydrogen absorb பண்ணிட்டா HCl ஃபார்ம் ஆகும். இந்த O வந்து O2 தான் எழுத முடியும். ஸோ equation 2 போட்டோம். எப்போ இந்தமாரி ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது இதில் குளோரின் இருக்கும்பொழுது இதில் சன்லைட் எக்ஸ்போஸ் பண்ணுச்சுன்னா மட்டும்தான் இதோடைய கலரையும் சரி அதோடைய ஸ்மெல்லும் சரி லாஸ் ஆகும். ஓகே.